காஞ்சரிங் கண்ணப்பன் படம் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இப்போ இவங்க பாரிசலன் ஆகட்டும் இல்லை இலுமினாட்டிஸ் பற்றி சொல்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஐ சிம்பிள் நிறைய படங்களில் வருது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் வீடியோஸ் பார்த்துருப்போம். சில விஷயங்கள் நம்மளும் க்ராஸ் செக் பண்ணும்போது அவங்க சொல்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்க மாதிரி தான் நிறைய விஷயங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கங்கோவா ட்ரெய்லர் பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில். அதையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் சில விஷயங்கள் என்னன்றது புரிய வரும். இப்போ நம்ம இந்த படத்துக்கு வருவோம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிம்பாலிசம் இந்த படத்துலேயும் தேவையில்லாமல் திரு விஜயகாந்த் அவங்களோட ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க. இது இல்லாமல் தேவையில்லாமல் எதுக்கு சிம்பாலிசம்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றியும் இதில் இந்த லூசி ட்ரிமிங் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லூசி ட்ரிமிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து. அந்த மாதிரி இந்த படத்தில் லூசி ட்ரீமிங் பற்றி ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த படம் எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதில் என்ன விஷயங்கள் தப்பான விஷயங்கள் என்னென்ன கன்வே பண்ணியிருக்காங்க, ஃப்யூச்சரிஸ்டிக்காக அதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் என்ன ஹிட்டனாக இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இனிஷியலாக வர சீன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ சதீஷ் கேரக்டரோட ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா திரு விஜயகாந்த், அதுக்கப்புறம் திரு ஏபிஜே அப்துல் கலாம், அதுக்கப்புறமா நம்ம அந்த கான்ட்ரா கேம் இருக்கும் இல்லைங்களா, அதில் அந்த கான்ட்ராகனோட அந்த கேம் கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதில் என்னென்னா இவர் ஒரு கேம் டிசைனர் மாதிரி சொல்லும் பொழுது அப்புறம் அந்த ட்ரீம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அப்துல் கலாமை வச்சுருக்காரு. சினிமா நடிகர்களோட ஃபோட்டோஸை வச்சுக்கிறது வழக்கம் தான். ஆனால் குறிப்பாக ஏன் விஜயகாந்த் அவங்கள வச்சுருக்காங்க அப்படின்றது அந்த மொமெண்ட்டில் நான் பார்க்கும்போது அது கேஷுவலாக நான் கடந்துட்டேன். ஓகேங்களா. இந்த படம் விஜயகாந்த் இறந்த அந்த மாதத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்த படம். அது ஏதாவது குறியீட்டாக இருக்கலாம். ஆனால் அது பார்க்கும்போது அந்த படம் ஒரு ஃப்ளோவில் கேஷுவலாக பார்க்கும்போது அது பெருசாக தெரியல. ஏன்னா சதீஷ் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது அப்படியே கேஷுவலாக அப்படியே அந்த ஃப்ளோவில் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாலண்ட்ரியாக சில விஷயங்களை இன்சிஸ்ட் பண்ணி ஏதோ சொல்ல வராங்க அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக புரிய வந்தது. அதில் ஒரு பூஜை ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பேரிவேர், லைசால் இப்படின்ற விஷயங்களை வச்சுருப்பாங்க. இந்த லைசால் அப்படின்றது அது டாய்லெட் கிளீனிங்க்கு, ஃப்ளோர் கிளீனிங்க்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது. பேரிவேரும் அந்த டாய்லெட் இது பண்ணக்கூடிய அந்த கம்பெனி தான். ஒரு பூஜை ரூம் செட்டப் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வச்சுருக்காங்களே, வியர்டாக இருக்கே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த சதீஷோட அம்மா கேரக்டர் சிவராத்திரியில் தூங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சிவராத்திரியில் தூங்காமல் இருக்குன்னா உட்காந்து பூஜை பண்ணுங்கள், சாமி படங்கள் பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேய் படங்கள் பார்ப்பாங்க. பேய் படம் பார்த்தா சிவராத்திரி அன்றைக்கி பேய் படம் பார்த்தா கண்ணை மூடணுன்னா பேய் தான் வரும். அப்போ இவங்க இதை எதை மீன் பண்ணி சொல்ல வராங்க அப்படின்றது ஏன் இந்த மாதிரி இன்சல்ட்டிங்காக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் போக 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 தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும், நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு சில கான்ஷியஸ்னஸ் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீம் கேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு ஆப்ஜெக்டையும் எடுத்துகிட்டு இந்த படத்துக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முழுக்க அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டோரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயங்களை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ தூங்கினா தான் ட்ரீம் வரும். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களே, இது எங்கேயும் இடிக்குதே அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. அது ரொம்ப ஒரு கிளியரான ஒரு விஷயந்தான். என்னென்னா இந்த ஹையர் கான்ஷியஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த சில நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா, தாட்ஸு, ஸ்பிரிட்ஸு, டிவைன் பீயிங்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதை நம்ப முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களுக்கு அது புரியாத புதுதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி திங்ஸை ஒரு மெடிடேஷன் ப்ராசஸ் மூலயமா ஒரு நார்மல் டே லைஃப்லேயே நம்மளால் உணர முடியும், ஒரு கனெக்ட் பண்ண முடியும். அது மூலயமா சில பேருக்கு பை பர்த் சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில பேருக்கு இந்த ட்ரீம்ஸ் மூலயமா சில மெசேஜஸ் வரும். அதை தான் நம்ம இன்ட்யூஷனில் சொல்லுவோம். பேட்டர்னில் வரக்கூடிய விஷயங்களும் அதே தான் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ இந்த ஃப்யூச்சர் பற்றின சில விஷயங்களை சில சமிக்கைகள் மூலியமாக இயற்கை நமக்கு கொடுக்குதுன்னு நான் நிறைய டைம் சொல்லுவேன். அதோட இன்னொரு வருஷம் தான் பார்த்திங்கன்னா இயற்கைக்கு பதிலாக இந்த ஸ்பிரிட்ஸோ இல்லை சம்திங் இங்கே பூமியில் இல்லாமல் வேறு டைமென்ஷனில்
ஒரு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்றது தான் மேட்ரு. அப்போது அந்த இப்போ சிவாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அல்டிமேட் கான்ஷியஸ் பர்சனாக தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது, அப்போது அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு அது பி ஸ்பிரிச்சுவலாகவோ இல்லை ஆத்மார்த்தமாக ஒரு அந்த சிவான்ற அந்த எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் ஆகும்பொழுது சில பேருக்கு சில கிளாரிட்டி கிடைக்கலாம். அது அவங்கவுங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்கவுங்க எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். மேபி அதை இன்சல்ட் பண்ணுற மாதிரி அப்போது அன்றைக்கி அந்த தூங்குறது அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மாதிரி மெடிடேஷன் தான் வச்சுக்கோங்களேன். இது சில அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த லூசி ட்ரீமிங்கே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ லூசி ட்ரீமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும் பொழுது கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாம் கனவில் தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் இருக்குது பார்த்திங்களா நம்மளுக்கு, அதுதான் லூசி ட்ரீமிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிவா இதை பற்றி அப்படியே ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க. அது இப்போ நான் அடுத்து சொல்கிறேன், விஜயகாந்த், அப்துல் கலாம் இவங்களெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் எப்படி இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற பேசிஸில் உங்களுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, அதுக்கடுத்து கதைக்குள்ளே போவோம். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லூசி ட்ரீமிங்குள்ளே தான் போவாங்க. அந்த ட்ரீம் கேச்சர் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபெதரை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த ட்ரீம்குள்ளே போவாங்க. இதில் இந்த லூசி ட்ரீமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க எல்லாமே அந்த ட்ரீம்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஒரே ட்ரீம் தான், ஒரு வீட்டுக்குள்ளே தான் போவாங்க எல்லோரும். அவங்க எல்லோரும் ரியல் லைஃப்பில் எப்படி மீட் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் அந்த ஃபெதரை எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரீம்குள்ளே போய்ட்டு ஒருத்தரை மீட் பண்ணிப்பாங்க. இதில் சரி ஓகே, லூசி ட்ரீமிங்கில் அவங்க ட்ரீம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்போது அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னும் பொழுது அங்கே சில ஆவிகள் இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த ஆவி கான்செப்ட்லாம் இதுக்குள்ளே கொண்டு வராங்க. அந்த ஆவிகள் கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அங்கே அந்த ஷேர் பண்ணுற ட்ரீமே பார்த்திங்கன்னா இட்ஸ் எ ட்ராப். அது வந்து ஒரு லூப் மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி ட்ராப், அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான். அதில் இன்னொரு விஷயம் அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க, அந்த ட்ரீமில் என்ன நடக்குதோ அது ரியல் லைஃப்லேயும் உங்களுக்கு நடக்கும். ட்ரீமில் உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா ரியல் லைஃப்லேயும் அடிப்படும். ட்ரீமில் இவங்க இறந்துட்டாங்கன்னா ரியல் லைஃப்லேயும் இறந்துடுவாங்க. இப்போது இந்த ட்ரீமில் வரக்கூடிய இன்ட்யூஷன், ட்ரீமில் வரக்கூடிய ஃப்யூச்சர் பற்றின விஷயங்கள்லாம் உண்மையிலே நடக்கும் அப்படின்றத இவங்க இந்த ஸ்டோரி மூலியமாக சொல்ல வராங்க. கனவு கண்டம் பழிச்சுது. லூசி ட்ரீமிங்கில் சில பேருக்கு வரக்கூடிய விஷயங்கள் அப்படியே டிட்டோவாக நடக்கும். இதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஆன்லைனில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உணர்ந்தவங்களுக்கு இது புரியும், உணராதவங்களுக்கு இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சில விஷயங்கள் உணர்ந்திருக்கேன். நிறைய பேர் பல விஷயங்கள் உணர்ந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்காங்க. ஏதாவது இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸு, அதர் கண்ட்ரீஸு எல்லா இடங்களையும் இருக்காங்க. ஸோ இவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ட்ரீமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரியல் லைஃப்லேயும் நடக்கும். இப்போது இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுற மாதிரி அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. இதில் வந்து இப்போ விஜயகாந்த் அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மேபி அவங்க இறப்பை பற்றி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு ரீதியில். அதனால் அது ஒரு சிம்பாலிக்காக அந்த அப்துல் கலாம் பக்கத்தில் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜயகாந்த் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக எனக்கு தெரிஞ்சு அந்த மனிதநேயம், ஃபுட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்போ அவங்கள அந்த சிரத்தில் மாட்டும்போது அது என்னத்தை குறிக்கும் அப்படின்னா, ஃபுட்டில் சில இஷ்யூஸ் வரும், மேபி ஃபுட் ஸ்கேர்சிட்டி வரும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜி மூலியமாக எல்லாருமே இந்த விஜயகாந்த்ன்ற ஒரு நபர் வந்து ஹியூமனிட்டியும் குறிக்கிறாங்க, மனித நேயத்தையும் குறிக்கிறாங்க. அப்படின்னும்பொழுது எல்லாம் அவங்கவுங்க அந்த ட்ரீம் வேர்ல்டில் இருக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னும்பொழுது ட்ரீம் வேர்ல்டுன்றது இவங்க ஆர்டிஃபிஷியலாக உண்டு பண்ணுறது, நேச்சுரலாக வரக்கூடிய ட்ரீம் இல்லை. ஏன்னா அதையுமே இவங்க வந்து ஒரு குறியீடு மூலியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டல் அப்படின்ற மாதிரியும், மோட்டார் அப்படின்ற மாதிரியும் அந்த ஹியூமன் அந்த டிஷர்ட்டில் சில குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னென்னா இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டிவைஸ் மாதிரி, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, இந்த மாதிரிலாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வான்ஸ்டு டிவைஸ் மூலியமாக நேச்சர் நமக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்காக ஆல்ரெடி டே டைமில் வந்து நம்மளோட கவனத்தை சிதற வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஒரே பெஸ்ட்டு பாசிபிள் மீடியம் என்னென்னா மெடிடேஷன் அண்டு லூசி ட்ரீமிங் மூலியமாக தான். சில பேருக்கு இன்ட்யூஷன் நேச்சுரலாக வரும், அது வேறு விஷயம். சில பேர் மெடிடேட் பண்ணால் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸோடு கனெக்ட் பண்ணும்போது.
சில பேர்னால வந்து ட்ரீம் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும்போது அதையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு கனவுன்னு ஒன்று வந்தால் கூட அதுக்கு ஆல்ரெடி நிறைய வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கனவுன்னு ஒன்று வந்தால் கூட அதில் கூட நீங்கள் விருப்பப்படுற மாதிரி இப்போது எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் நேச்சர் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டான ட்ரீம்ஸை எப்போவுமே கொடுக்காது. ஃப்யூச்சரை பற்றின ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேறதுக்கு உண்டான சில கைடன்ஸு, சில பேருக்கு டெக்னிக்கலாக சில இன்ஃபர்மேஷன்ஸு, சில பேரோட கரியர் க்ரோத்துக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரீம்ஸில் வரும். ஓகேங்களா? இது எல்லாம் ஹியூமன்ஸ் உணர்ந்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இதை உணராமல் இருக்கவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் குறிக்கிறாங்க. மனிதன் வந்து அந்த மனித நேயத்தை கைவிட்டுட்டு இயந்திரமயமாவான். அதே மாதிரி அப்துல் கலாம் இருக்காங்க அப்படின்னா அது வாரக்கூட குறிக்கும். அவங்க சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு. ஏவுகணை தானே அவங்க தயார் பண்ணினது, அதனால் அது வாரக்கூட குறிக்கும். அதே மாதிரி டிராகன், அந்த கான்ட்ரா அந்த கேம் டிராகன் சிம்பிள் வந்து ஒரு பக்கம் இது முருகன் கூட சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் எனக்கு சிம்பிளாக தெரிஞ்சது பார்த்திங்கன்னா அது ஒரு அந்நிய தேசத்து டிராகன் அப்படின்றது ஒரு அந்நிய தேசத்து ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி தான். அது எந்த அந்நிய தேசம்னு புரிஞ்சவங்களுக்கு புரியும். அவங்க மூலியமாக ஏதாவது த்ரெட்டு வரலாம் அப்படின்றத சிம்பாலிக்காக குறிக்கும். பப்ஜின்றது தான் இந்த கொல்ற கேம் தான். பப்ஜி அந்த கேமையும் அந்த இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதில் காட்டியிருக்காங்க. இதில் இந்த விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் பாருங்கள், அது இந்த சதீஷோட அம்மா கேரக்டர் ஆகட்டும், ஈவன் சதீஷ் கேரக்டர் ஆகட்டும், அந்த ஐ சிம்பிள் வந்து தொடர்ந்து இந்த படம் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இந்த பாருங்கள், ஐ வந்து அந்த சிங்கிள் ஐயை வந்து தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தில் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கேம் விஷயமாகட்டும், இந்த ட்ரீம்குள்ளேயே ஒரு கேம் மாதிரி விளையாடுற விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரீமில் போய் ட்ராப் ஆகிறது, இது சம்மந்தமாக நம்ம ஆல்ரெடி நம்ம காணொலிகள்லேயே இந்த ட்ரீம் பற்றின லூசி ட்ரீமிங் பற்றின விஷயங்களில் வரும்பொழுது அந்த லூப்லேருந்து எப்படி வெளியில் வர்றது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறமா ட்ரீமில் வரக்கூடிய இன்ட்யூஷன் எப்படி ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், ட்ரீம் மூலியமாக அந்த ஹையர் கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எப்படி மனுஷாளுக்கு தெரிய வருது அப்படின்ற விஷயமாகட்டும், இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி இந்த சிம்பாலிசம் மூலிமா இதை எப்படி ஸ்டாப் பண்ண இது. ஏன்னா இது இருக்கிறதுலே இதுதான் ஒரு பெட்டர் டூல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் நைட்டில் தூங்குறதே இல்லை, தூங்கினாதானே ட்ரீம் வரும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது தூங்கினாலும் அவங்களுக்கு நிறைய வேறு சம்மந்தம். இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத சம்மந்தம் இல்லாத விஷயங்களை ஃபீட் பண்ணும்பொழுது தேவையான விஷயங்கள் உள்ளே வராது. ஸோ இவங்களெல்லாம் ஒரு எந்திரம் மாதிரி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்களா. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும். ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த திங்கிங் ப்ராசஸ்ஸே சுத்தமாக இல்லாமல் தான் இருக்குது. அதுவும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டதுக்கப்புறமா இந்த தாட் ப்ராசஸ்ஸே யோசிக்கிறதே இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி ஏஐ வச்சு நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் டூல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷனே கிடையாது. ஹியூமன்ஸோட இன்புட்ஸ் கூட இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஏஐக்கு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதை இன்னொரு ஏஐ வச்சு கொடுத்துட்றான். அந்த மாதிரி சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது. அதே ஏஐயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திங்க் பண்ணி அது இதில் என்ன அந்த கான்ஷியஸ்னஸோட அதனால் எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? ஹியூமனோட விஷயங்கள் வந்து கான்ஷியஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு வந்து நம்ம கான்ஷியஸ்னஸில் வச்சு அதை மேப் பண்ணும்பொழுது தான் ஹியூமன் கெப்பாசிட்டி வெளிப்படும். அதுதான் ஹியூமன்ஸ்க்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஏஐக்கு தெரிஞ்சதே 4 டேட்டா அப்படின்னா அந்த 4 டேட்டாவை சேர்த்து வைக்கும்போது அதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை, ஒரு ஏஐ மூலியமாக ஒரு பெரிய வளர்ச்சியை நம்மளால் கொண்டு வர முடியாது. அது மனித குலத்தோட வீழ்ச்சிக்கு தான் காரணமாக அமையும். அதை தான் இவங்க சிம்பாலிக்காக சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த படத்தில் இந்த தேவையில்லாத அன்னெசரி சிம்பாலிசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதோ இந்த சிவராத்திரியை கிண்டல் பண்ணுற மாதிரி கொடுத்த விஷயங்களாகட்டும், ஏதோ நல்லதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த சிம்பாலிசமும் இல்லை. மேபி அந்த டைரக்டர் வந்து இந்த ஐ சிம்பாலிசத்தை வேணும்ன்ட்டே நம்ம வச்சோம் அப்படின்னா இது ஒரு பேஸ் பொருளாகும். இது மூலிமா எல்லோரும் படத்தை பார்ப்பாங்களா
அப்படின்ற மாதிரி அவர் நினச்சாரா, இல்லை இது கோயின்சிடென்ஸாக பண்ண மாதிரி ஏதோ ஒரு தற்செயலாக பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. இது வேணும்ன்ட்டே பண்ணினது, ப்ரீ பிளான்டாக பண்ணினது அப்படின்ற மாதிரி தான் இது தோணுது. இந்த படத்தை பார்க்குறதுக்கு யாருக்காவது சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா பார்த்துட்டு கமெண்ட்டையும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்தில் இருக்குது. தேவையில்லாத சிம்பாலிசம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், இதெல்லாம் தான் இருக்குது. ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற விஷயம் எதுவும் இந்த படத்தில் சொல்லப்படலை. ஸோ திரு விஜயகாந்த் அவங்களையும் மென்ஷன் பண்ணினதும் பார்த்தீங்கன்னா மேபி அவங்க இறப்பை ப்ரெடிக்ட் பண்ணுறதாவோ, இல்லை அவங்க மூலிமா இந்த மனிதாபிமானம் இல்லாமல் போகும், அதே மாதிரி உணவு விஷயங்களில் பஞ்சம் ஏற்படலாம், பற்றாக்குறை ஏற்படலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்களா என்னன்றது சரியாக புரிஞ்சிக்க முடியல. பட் அது ஏதோ சரியாக படலை அந்த படத்தில். அது மட்டும்தான் நான் ஃபீல் பண்ணினது. அந்த அந்த வைபுன்னு சொல்லுவாங்களா, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு ஃபீல் ஆகும் இல்லைங்களா. அது ஒரு விதமான இன்ட்யூஷன் தான். ஸோ அவங்க சரியான மெசேஜ்னு சொல்லலை. அதில் இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா அந்த மதர் கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வஸ்ட்டு கேரக்டராக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த படம் டோட்டலாக ஒரு ராங்கான மெசேஜ் ஆகட்டும், ராங்கான திங்ஸை வேறு மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்மார்ட்டாக பண்ணுறோம் அப்படின்ற பேரில். டோட்டலாக இது ஒரு வஸ்ட்டு மூவி அப்படின்னு தான் தோணுது.